வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு பெஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிவிடுங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட அந்த பேக்ரவுண்ட் இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ ஏதாவது ஒன் ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸை எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அதோட சைஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃப்ரேமு. ஸோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணணும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக 4 சைடுமே அந்த பார்டர் அளவுக்கு அந்த இமேஜை வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் 4 சைடுமே கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எகைன் வந்து எதாவது கிராப் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் போயிட்டு கரெக்டாக வந்து அந்த பார்டர் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபோட்டோ ஃபிட்டாக வந்து அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகிடும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பேஜும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே ப்ளே ஆகும். இப்போ அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது பேக்ரவுண்டில் இருக்க அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. இப்போ அதோட கலர்ஸ் வந்து நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு வந்து கலர் டிஃப்ரென்ஸு, இதில் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவையோ நீங்கள் அந்த கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் பேக்ரவுண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஃபோட்டோஸில் என்ன கலர்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ நீங்கள் அந்த கலரை கூட பேக்ரவுண்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து க்ரீன் கலரில் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்டோடு அப்படியே உங்களுக்கு மெர்ஜான மாதிரி ஷோ ஆகும். ஸோ பார்க்க வந்து சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் போய் கலரை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.